உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன், அதை பாருங்க. நல்ல ஜோக்கெல்லாம் அடிக்கிறீங்க. பார்க்கதான் சீரியஸா இருக்கீங்க, ஆனா நல்லா ஜாலியா பேசுறீங்களே. இவங்க எப்ப அங்க போனாங்க? நான் சொல்ல சொல்ல கேட்காம திருட்டுத்தனமா அங்க போறீங்கன்னா எல்லா அண்ணனும் சொல்றேன். புருஷன் மேல பயம் இருந்தா அப்படி இருப்பாங்களா? இவ்வளவு அங்கதான் இருக்காளா? வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு. வீட்டுல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு செல்வி. சமைச்ச எல்லா ஐட்டத்தையும் நல்லதா பார்த்து நமக்குன்னு ஒதுக்கி வை. நம்ம வீட்டு ஆளுங்க தான் முக்கியம், புரியுதா? சரிங்க சார். மானங்கட்ட மாப்பிள தீனி பண்ணாரம். இது மட்டும் அனிதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் மறந்துட்டான் போல இருக்கு. முக்கியமா குலோப் ஜாமுன்ல ஒரு 5 உருண்டை தனியா எடுத்து ஒதுக்கி வை. அது எனக்கு, என்ன வேற யாருக்கும் கொடுத்துட கூடாது, சரியா? அனிதா அவங்கதான் இருக்காளா? உப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எப்படிதான் சாப்பிடுறாங்களோ. அதை விடுங்கக்கா. வாட் இஸ் திஸ்? அதிரசம்டா. சரவணன் எப்ப அங்க போனா? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. நான் அவ்வளவு சொல்லி மொத்த குடும்பமா அங்கதான் இருக்கு. சொல்லு. என்ன சின்ன மாமா, வீடியோ பாத்தீங்களா? இந்த வருஷம் தீபாவளி எங்க வீட்டுல கல்ல கட்டியதுல. ஆமா, என்னமோ விருந்துக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு வீம்பா சொன்னீங்களாமே. ஆனா பாருங்களேன், ஒரு பயபுலிகம் உங்க மேல பயமே இல்ல. மொத்த குடும்பமும் விருந்துக்கு வந்துச்சு, உங்களை தவிர. சரி, அதான் எல்லாரும் வந்துட்டாங்களா, நீங்க மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க? அதனால நீங்களும் வந்து விழாவை சிறப்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 1 ஹவர்ல விருந்து ரெடி ஆயிரும். நீங்களும் கிளம்பி வந்தீங்கன்னா விருந்தை சேர்ந்தே சாப்பிட்டுலாமே. வரேன். தேங்க்ஸ் மாமா. சத்யாவின் குடும்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் வரேன். ஆனா நான் வர்றது விருந்து சாப்பிடறதுக்கு இல்ல, அந்த விருந்தையே நடக்க விடாம தடுக்கிறதுக்கு. ஐயோ, காமெடி பண்ணாதீங்க மாமா. அது இந்த சாமி அது இங்கிலீஷ்ல சொல்லிச்சே, என்னது? யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சின்ன மாமே. விருந்த நித்தத்துக்கா வரீங்க, உங்களே எங்க விருந்து சாப்பிடுகிறேன். வாங்கப்பா. ஏய், ஹலோ மிஸ்டர் சதாசிவம். பயமுடு. சப் கலெக்டர் இவர் எதுக்கு இங்க வந்தாரு? என்ன சதாசிவம் அப்படி மலைச்சு போய் பாக்குறீங்க? அது இல்ல, நீங்க எப்படி இங்க? சத்யா நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்.
நீங்க வர்றதா சத்யா சொல்லுச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம கதிருக்கு தான் உங்க பொண்ணை கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பெரிய மனசு உங்களுக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து நானே உங்களை நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டான டைம் அமையாம போயிடுச்சு. நீங்க இங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சதும் பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். அந்த சால்வையை கொடுங்க. இந்தாங்க சார். எதுக்கு சார் இதெல்லாம்? பரவாயில்ல சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவர் மிஸ்டர் சுந்தரம், நம்ம ஏரியா தாசில்தார். ஹலோ சார். ஹலோ சார். கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. இவர் நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் ராஜேஷ். ஹலோ சார். ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு சார் இந்த ஃபார்மாலிட்டிலாம்? இருக்கட்டும் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களை மாதிரி பெரிய இடத்த ஆளுங்கெல்லாம் குப்பத்துல பொண்ணு எடுக்கிறதும் பொண்ணு கொடுக்கறதும் பெரிய விஷயம் சார். மற்றவங்களுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். உங்களுடைய இந்த நல்ல மனசுக்கு தான் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நம்பர் 1 இடத்துல இருக்கு. சார், எங்க சின்ன மாமா புகழ்ந்ததெல்லாம் போதும். சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு. வாங்கல, எல்லாரும் சாப்பிடலாம். இதோ வரேம்மா. வாங்க சதாசிவம், சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சார். என்ன சின்ன மாமா யோசிக்கிறீங்க? இங்க சாப்பிடுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? என்ன சத்யா இப்படி கேக்குற? பொண்ணையே கொடுத்திருக்காரு. விருந்து சாப்பிடுறதுக்கா சதாசிவம் யோசிக்க போறாரு? என்ன சதாசிவம்? வாங்க சதாசிவம், வாங்க. 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 வாங்க வாங்க வாங்க. வாங்க மாமா. வா. ஏமா, அங்க ஒரு இலை காலியா இருக்கு. நான் போய் அங்க உட்காந்துக்கிட்டுமா? செருப்பு பிஞ்சிரும். உன் அப்பா வரலன்னு தானே வருத்தப்பட்ட? இங்க வந்து விருந்தே சாப்பிட்டு இருக்கிறாரு. இப்ப சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அண்ணா, அப்பா சாப்பிடாம உட்கார்ந்திருக்காரே. சாப்பிட வச்சிருவோம். என்ன சின்ன மாமா, இலையில வச்சிடலாம் அப்படியே இருக்குது, சாப்பிடலையா? என்ன சதாசிவம், சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிட்றேன்.
நினைச்ச மாதிரி என்ன சாப்பிட வச்சிட்டல, பாத்துக்கிறோம் உன்னை. நீங்க இங்க வந்து விருந்து சாப்பிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. டேய் கதிர, என்னடா அங்கே நின்னுருக்கிறா? மாமா வீட்டுக்கு வந்துக்கிறாரு, அதுவும் விருந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. என்ன எது வேணும்னு நீ தானே கேட்டு வைக்கணும். ஆடா வந்து பரிமாறு. சரிக்கா. சார், ஏதாவது வேணுமா? கதிர் தங்கமான பையன். இந்த ஏரியால யாரை கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கதிரை உங்க மாப்பிள்ளையாக்குனது உங்க பெருந்தன்மைன்னா, கதிர் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சது உங்களுடைய அதிர்ஷ்டம். நான் நிச்சயமா சொல்றேன், இவன் கலெக்டர் ஆகி உங்க குடும்பத்துக்கே பேர் சொல்ற மாதிரி இருப்பான். உண்மையிலேயே உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவ. நான் பேச்சுக்கெல்லாம் சொல்லல, உலகம் பூரா நீங்க தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை உங்க பொண்ணுக்கு கிடைக்க மாட்டான். ஏன் சொல்றேன்னா, இப்ப எல்லாம் நல்லவனா ஒருத்தனை பார்க்கறதே கஷ்டம். அதுவும் நல்லவன் வல்லவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லவனா இருக்கிறவன் டேலண்டட் பர்சனா இருக்க மாட்டான். டேலண்ட் பர்சனா இருக்கிறவன் நல்லவனா இருக்க மாட்டான். ஆனா இந்த ரெண்டு குவாலிட்டியும் கதிர்கிட்ட இருக்கு. சார், ஏதாவது வேணுமா? முகத்தை பார்த்தே பேசாதவரு தடவையா அவன் முகத்தை பார்த்து பதில் சொல்ற மாதிரி தலையாட்டுகிறாரு. கொஞ்சமா உங்க அப்பா மனசு மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார், சாப்பாடு வைக்கட்டுமா? போதும். ஏய் லூசு, எதுக்கு பல்து நிறுகிறா? இது சந்தோஷத்தோட கண்ணீர் அண்ணி. போதும். அப்பாவுக்கு இனிமே கதிரே பரிமாறட்டும். அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா, உன் சித்தப்பா திடீர்னு நமத்து போன பட்டாசு மாதிரி ஆயிட்டாரு. அவர் இங்க வந்தப்ப பெரிய பூகம்பமே நடக்கும்னு நினைச்சா அவர் என்னம்மா பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரி ஆயிட்டாரு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலம்மா. உன் சித்தப்பா ஏதோ மனசு மாறிட்டாரா? அப்படி ஒண்ணு நடக்கவே விட மாட்டேன். வெயிட் பண்ண. இப்போ அவரை வச்சு இங்க ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறேன் பாரு. அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க கிளம்புறோம். போலாமா? போலாம். போலாம் சார். போயிட்டு வரோம். போயிட்டு வரோங்க. வாங்க. இதோ வாங்க. வில்லியம் ஸ்டோர் வழி அனுப்பி வச்சுட்டு வரலாம். அம்மா வாங்க. போ சத்யா, போ. வாமா வாங்க.
ஏமா ஆ? ஏதோ பஞ்சாயத்து ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன, இவ்வளோ நேரம் ஆச்சு, எதுவும் செய்யாம இருக்க? அவங்க 3 பேரும் போகட்டும், அதுக்கப்புறம் பாரு என் ஆட்டத்தை. வா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. என்ன இந்த பக்கம்? நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கீங்களே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வேற ஒன்றும் விஷயம் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஜானகி அம்மா, நீங்க கொடுத்ததுதான் உண்மையான விருந்து. சாப்பாடு பிரமாதம். என்ன சதாசிவம்? சரி, நாங்க கிளம்புறோம். சரி சார். வரோம், எல்லாருக்கும் வரோம். அத்தை, மாத்திரை சாப்பிட்டீங்களா? இந்த வந்துடுறோம். வாங்க அத்தை, வாங்க முதல்ல. ரொம்ப நன்றி சம்பந்தி. நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்க, விருந்து சாப்பிடுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. சித்தப்பா இங்க அவரா வந்தாரு. பிளான் பண்ணி அவர் இங்க வர வச்சு பிளாக்மெயில் பண்ணி தானே அவர் இங்க சாப்பிட வச்சீங்க. நாங்க என்னமா பிளாக்மெயில் பண்ணோம்? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். அக்கா சும்மா இரு. சித்தப்பா ஏன் அமைதியா இருக்கீங்க? சப் கலெக்டர் மட்டும் வரலன்னா இந்த பிச்சைக்கார குடும்பத்துல நீங்க கைய நினைச்சிருப்பீங்களா? என்னக்கா என்ன பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. ஏன் வெளிய நின்னு பேசினா உங்க குடும்பமான போயிடுமாக்கும். உங்களுக்குலாம் ஏதது? இருக்கிறதே குப்பத்துல தானே. இதுல இங்க இருக்கவங்க முன்னாடி உங்களை பத்தி பேசினா உங்களுக்கு அசிங்கமாயிடுமாக்கும். ஏமா என்னம்மா வார்த்தை தடிச்சுக்கிட்டே போகுது? தல்றா என்ன என்னையா? எங்க விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? உன் வேற என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. அக்கா நம்ம வீட்டு ஆளுங்கிட்ட பேசுற மாதிரி இந்த ஏரியா ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்க. நம்ம வீட்டு ஆளுங்கன்னு யாரு சொல்ற? இதோ இதுங்களையா? இதுங்களெல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்கன்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு. ஏமா யாருமா இது இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு? நீங்க கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. சார் இது பேசுறத பார்த்தா எனக்கே அது வாயெல்லாம் உடைச்சு விடலாம் போல இருக்கு. தம்பி, சித்தப்பா இந்த குப்பத்து பரதேசிய வாயை உடைச்சிருவேன்றான். என்ன சித்தப்பா பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க? குப்பத்து பரதேசியா? என்ன சத்யாக்காக அமைதியா இருந்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சேன்னு வச்சுக்க. பொம்பளைட்ட உன் வீரத்தை காட்ட வர. அப்போ பொம்பளைய பேச விட்டுட்டு இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதான் உன் வீரமா? என்ன சித்தப்பா கோல மாதிரி இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா? சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய புடிங்கியா கூட இருந்துக்க, ஆனா எங்க ஏரியாக்குள்ள வந்தா ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு போகணும். சாரி. இல்லனா என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ற காட்ட போறான். எங்க 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 என்னங்க நாளெல்லாம் கை வைக்கிறீங்க?